மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது இழந்த ஆண்மையை மீட்டுவதற்கு ஒவ்வொரு பதிவிலுமே நிறைய நான் சொல்லியிருக்கேன். பல வகைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு எது செயல்பாட்டுக்குரியதோ நீங்கள் அதை பயன்படுத்தலாம். முடியாதவர்கள் இப்போ நிறைய அன்பர்கள்லாம் இப்போ எனக்கு வெளிநாடுகள் முதல் கொண்டு எல்லா மக்களும் அதை செயல்படுத்த முடியலன்னா நம்மகிட்ட வந்துடுறாங்க, உடனே ஃபோனில் வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நாமும் அதற்கான செவி சாய்த்து அதற்கான மருந்துகளை நம்முடைய இதில் நம்ம கொடுக்குறோம். நல்லதான் செஞ்சிட்ருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஆக இந்த விஷயத்தில் என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளே அவர்கள் மீறக்கூடாது. அதான் முக்கியம். சித்தா இதில் கட்டுப்பாடு, இழந்த ஆண்மையை மீட்க முடியும். ஐயா, நாடி தளர்ந்து விட்டது, எனக்கு 80 வயதாகிவிட்டது, எனக்கு 75 வயதாகிவிட்டது, 65 வயதாகிவிட்டது, அல்லது நான் மிகவும் எனக்கு 34 வயதாகிறது இப்போவே, இப்படிலாம் பல பேர் வயதுகளை சொல்லி புலம்பக்கூடியவர்கள் இருக்காங்க. சின்ன வயசு பசங்களும் புலம்புறாங்க. இந்த மாதிரியெல்லாம் புலம்பலாம். அது நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இயற்கையாகவே தெரிந்தே தவறு செய்து சில பழக்க வழக்கங்களில் தப்பு பண்ணி நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி தான், இல்லை உடல்கூறு வயது முதிர்ச்சியினால், இரத்த ஓட்டமின்மை, பல நோயினால் பாதிக்கப்பட்டு சத்து பற்றாக்குறையினால், ஏதோ சில காரணங்களால் இந்த ஆண்மை, அந்த சுகர் வந்துருச்சு, அவங்களுக்கு ஆண்மைத்தன்மை கம்மியாகும். இப்படி எந்த வயசுலையும் இந்த மாதிரி கம்மியாக போச்சோ, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குறைவாக போச்சோ, இவர்களுக்கெல்லாம் ஒரு எளிய மருந்து ஒன்று சொல்கிறேன். அதிலெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வரும், நெறிப்பட்டு வரும். அதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி உண்மையிலே சாப்பிட முடியாதவங்க கவலையே படாதீங்க. ஏன்னா வாழ்க்கை என்பதே மகிழ்ச்சியாக வாழத்தான் வாழ்க்கை. அதான் அந்த மகிழ்ச்சியை தருவதற்கு இந்த பாரம்பரிய சித்த வைத்தியராகிய ராஜசூரியன், இந்த மிஸ்டர் லேடிஸ், இந்த மிஸ்டர் லேடிஸ் சேனல் உங்களுக்கு என்றைக்கும் உதவியாக இருந்து நல்ல தகவலை பறைசாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நானும் உங்களுக்கு மருத்துவங்கள் பார்ப்பதற்கும் தயாராக தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் இல்லாமல் எல்லாருக்குமே நம்மளே கஷ்டப்பட முடியாது. ஒரு நபர் ஏன் இதை சொல்கிறோம்னா, யான் பெற்ற நம்ம பிறகவையம்னு எல்லாரும் அவரவர்கள் செய்து அவரவர்கள் சிறப்பாக இயங்கிக்கணுங்கிறதுக்கு தான் நல்ல நோக்கத்தை சொல்லுவோம். முடியாதவர்கள் வாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, செஞ்சு கொடுப்போம். எப்படி தெரியுமா? எளிய வகை தான். அதாவது தேத்தா மரம் இருக்கு. இது ரொம்ப எளிய வகை தான். மரங்களை தேடுறது மட்டும்தான் கஷ்டம். நீங்கள் ஏதாவது ஒரு வில்லேஜில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. சில மருந்து கடைகளில் இருக்காது. அவங்க ஏதாவது வேற கொடுத்துட்டா சிக்கல். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, முறையாக அந்த மரத்துக்கு அடியிலே போயிட்டு நம்மளே எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதான் நியாயமானது. தேத்தாங்குட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, பல மருந்துகளுக்கு ஆக வேண்டியது. அந்த தேத்தா மரத்துடைய வேர், கண்டிப்பாக தேற்றான் வேர், அதாவது மாந்திரத்தை சொல்லுவான், தேற்றான் வேர் இருந்தால் மாற்றானை வீழ்த்தலாம் அப்படிமா. ஏன்னா தேற்றான் வேருக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அந்த வேர் வேணும். மருந்துக்கு மட்டும் இல்லை, இதுக்கே மாந்திரத்துக்கே பயன்படக்கூடிய வேர் அது தேற்றான் வேர். ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த தேற்றான் வேரை நீங்கள் முதல்ல தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு வேறு ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக. எலுமிச்சை மரத்துடைய வேர், அதாவது எலுமிச்சை தோப்பு எங்கே இருக்கோ அங்கே போயிருங்க. அந்த வேர், தேற்றான் மரத்துடைய வேர், எலுமிச்சை மரத்துடைய வேர், மருத மரத்தின் வேர். மருத மரம்னு ஒரு மரம் இருக்கு. மருதை, தேற்றான், எலுமிச்சை, இந்த 3 மரத்துடைய வேர்களை நீங்கள் எடுத்துடணும். முக்கியம் அது. இது எப்படி சொல்றதுன்னா, எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக ஆண்மையே சுத்தமாக இழந்துட்டோம், அப்படி எந்த நோக்கத்திலையோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த வேர்கள் பெரிய பலனை 15 நாளிலே கொடுத்துரும். இதை சாப்பிட ஆரம்பிச்சு
ஏன்னா இதுகளை வந்து முறையாக எடுத்து சுத்தி பண்ணி இதுக்கு முறையாக அதை சுத்திகரிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி அதை வந்து வஸ்திரகாயம் பண்ணி எடுத்துக்கணும். வஸ்திரகாயம்னா வேற ஒன்றும் இல்லை, அதை பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும், சலித்து சுத்தம் பண்ணி எடுக்கணும். அதான் முக்கியம். கழுவிட்டு முறையாக செஞ்சு மருந்தாக கொண்டு இது பண்ணணும். பண்ணிட்டு இதில் இந்த பொடி இப்போ வஸ்திரகாயம் பண்ணிட்டீங்க இந்த 3 வேரும். அதன் பிறகு என்ன செய்யணும்னா, இப்போ வேர் வந்துருச்சா, இலை வரணும். இப்போ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இது வந்து ஒரு 3 இலைகள். அதில் நீங்கள் ஒரு இலை தான் வந்து முக்கியமான இலையை நான் இப்போ சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. மாவுலிங்க மரம்னு ஒரு மரம் இருக்குது. லிங்க மரத்துலேயே மகாலிங்கம் மரம்னு இருக்குது. மகாலிங்க மரம் தான் அது மாவுலிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மகாலிங்க மரத்துடைய இலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பெருமா மாதிரியே 3 கிளைகள் போயிருக்கும். அதில் அந்த இலையே அப்படி தான் இருக்கும். இது மகாலிங்க இலை. இந்த லிங்க இலை நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே. இங்கே 84 வயதாக இருந்தாலும் சரி, சவால் விட்டு நான் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை முறையாக நீங்கள் தயார் பண்ணி இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 15 நாள் தான் இழந்த ஆண்மையை உறுதியாக பெற்று விடுவீர்கள். மகாலிங்கம் இலை, மகாலிங்க இலை. அதே மாதிரி வில்வ இலை, மகாலிங்கத்தோட வில்வத்தை சேர்க்கணும். மகாலிங்க இலை, மகாலிங்க மரத்துடைய, அதாவது மாவுலிங்க மரத்துடைய இலை, வில்வ மரத்துடைய இலை. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கணும். இலந்தை மரம்னு ஒரு மரம் இருக்குது, இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்துடைய இலையை சேர்க்கணும். எல்லாமே சம அளவு தான். எல்லாமே அது ஒரு பிடிச்ச அப்படின்னா இது ஒரு பிடிச்ச அப்படி தான். இலந்தை மரம் வெறும் முள்ளாக இருக்கும், இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இதில் எவ்வளோ இலை போடுறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அவளை இலையை பறித்து அதை சேர்க்கணும். சம அளவு கரெக்டாக இருக்கணும். மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முறையை சொல்கிறேன். ஏன்னா சின்சியராக பண்ணணும் அதை நீங்கள். ஏன்னா பண்ணி ஒருக்கா மட்டும் கஷ்டப்பட்டுருங்க, அப்புறமேல் நல்லாவே இருக்கும். அப்போ வேர் வந்துருச்சு, இலை வந்துருச்சு. மகாலிங்கம், வில்வம், இலந்தை, இந்த 3 மரத்துடைய இலைகள் சரிங்களா. இப்போ இலை வந்துருச்சா, இப்போ வந்து பூ வரும். பூவும் காயும் இப்போ சேர்க்கணும். என்ன காய் இதில் சேர்க்கணும் அப்படின்னா கடுக்காய் சேர்க்கணும். அது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. கடுக்காயுடைய தோலை மட்டும்தான் சேர்க்கணும். கடுக்காயை சேர்த்தால் மிடுக்காய் இருக்கலாங்கிறது தான் பழமொழி. அப்போ கடுக்காயை சேர்த்துக்கணும். சரி, கடுக்காயோட முடிஞ்சுங்க. ஜாதிக்காய் சேர்க்கணும். சரி, எல்லாமே சம அளவு தான். ஜாதிக்காயை சேர்த்தோன்னா தாண்டிக்காய்னு ஒரு காய் இருக்குது. தாண்டிக்காய், ஜாதிக்காய், கடுக்காய், இந்த 3 காயும் இதில் சேர்த்தணும். இப்போ காய் வந்துருச்சு. இப்போ பூ தான் சேர்க்கணும். என்ன பூ சேர்க்கணும்? கூரைப்பூன்னு ஒரு பூ இருக்கு. என்ன பூ? கூரைப்பூ. அதாவது பொங்கல் காலத்தில் வந்து கூரைப்பூன்னு சொல்லி கூரையில் வைப்பாங்க. சிறுகண் பிள்ளைன்னு அதுக்கு பேர் தமிழில். தை மாதங்களில் எல்லா வீடுகளையும் சொருவி வைப்பாங்க. வெள்ளை வெள்ளையாக அவங்க பார்த்தீங்கன்னா பருத்தி மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும். இந்த கூரைப்பூ அவசியம். சிறுகண் பீளைப்பூ, ஆமாம் அது. இன்னொரு பூ என்ன பூனா, இது நீங்கள் வந்து மிக அதை சேகரம் பண்ணி நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கணும். இது ரொம்ப விசித்திரமானது. உங்களுக்கு அது இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வேற ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பூ தான் அது. நம்முடைய செடியில் இருக்கக்கூடிய ஒத்தை செம்பருத்தி பூ. இது ஆன்மகாரனுக்குரிய பூ, சூரியனுக்குரிய. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வீட்டில் ஒரு ஒத்தை செம்பருத்தி இருக்குன்னா சூரியனுடைய தன்மை அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதாவது பிளானெட்டில் சூரியனுடைய பவர்ஸ் அதிகமாக அந்த இடத்துல விழுகும். இதுக்கு வந்து சூரிய பூனே பேர். அது இப்போ நாலு மறைஞ்சு போச்சு. ஒத்தை செம்பருத்தின்னு சொல்லிட்டாங்க, சிவப்பாக செம்பருத்தின்ட்டாங்க. இது வந்து சூரியனுடைய மலர் அப்படின்னே பேர் இதுக்கு. சூரியன்கிட்ட என்னென்ன விதமான 7 விதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பூரா அந்த மலரில் இருக்குது. அற்புதமான ஒரு மலர். அது பார்க்க அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த பூ. சரிங்களா. அதுக்கப்புறம் சங்குப்பூ. சங்குப்பூ மிக முக்கியம். இந்த சங்குப்பூ, சிறுகண் பிள்ளைப்பூ, இந்த செம்பருத்தி பூ, இந்த 3 பூக்கள், 3 காய்கள், 3 வேர்கள்,
3 இலைகள் சொல்லிட்டேன். இதை பூரா அப்படியே எல்லாம் கழுவிட்டு நீட்டாக அரைச்சிட்டு இதை அப்படியே நிழல் காய்ச்சலாக போட்டு இதை அப்படியே தூள் பண்ணிடுங்க. இதுக்கு தான் பேர் என்னன்னா மகாவீரம்னு பேர். இதுக்கு பேர் வந்து நம்முடைய சித்தர்கள் வச்சிருக்க பேர் மகாவீரம். மகாவீரம் மருந்து கொடுத்து மகாவீரம் மருந்தை ஒருத்தன் வந்து 15 நாள் சாப்பிட்டாலே இது வந்து இப்போ கிடைக்காது. இப்போலாம் நாட்டு மாட்டுப்பால் கிடைக்கல. அந்த காலத்தில் வந்து நாட்டு மாட்டுப்பாலில் இந்த பொடியை கலந்து 15 நாள் கொடுப்பாங்க. இது அரசர்கள் பயன்படுத்தினார்கள், அரசர்கள் பயன்படுத்துவார்கள். அதனால தான் அதிசயமாக 20 பிள்ளை பெற்றவங்கலாம் உண்டு. இது வந்து அரசர்கள் பயன்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது மகா மருந்து. இந்த விஷயங்கள் இதையெல்லாம் வந்து இந்த மகா இது வந்து இது தயாரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆட்கள் வச்சு சேகரம் பண்ணி நீங்கள் போயெல்லாம் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உண்மையிலே இது மாமருந்து. ஆயுளை கூட்டும், ஆண்மையை கூட்டுவது மட்டுமல்ல, உங்களுடைய ஆயுள் காலத்தையும் கூட்டக்கூடிய அருமருந்து. காரணம் என்னென்ன? ஆண்மை சிறப்பு பெற்றால் ஆயுளும் சிறப்பு பெறும். சுருக்கங்கள் தேக்கங்கள் உடம்புல வராது, உடம்பு தேக்காக மாறிவிடும். இதுதான் விஷயம். அப்போ இந்த மிடுக்கும் இந்த எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா, மிடுக்கு கிடைக்கணும்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை டைம் மிஸ் பண்ணாமல் சிந்தித்து முயற்சி பண்ணி செய்யணும். செய்ய முடியாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை. செய்ய முடியாதவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த போகருடைய, அதாவது நாங்கள் அதுக்கு குழு பேர் வச்சுருக்கோம், போகர் மருத்துவ கழகம் எங்களுது. இந்த சப்தகாண்டத்தில் போகர் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையுமே சரிவர செய்து கொண்டிருக்கக்கூடிய, முறையாக செய்யக்கூடிய ஒரு சித்த பாரம்பரிய, அது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த விஷயம். அது பூராம ஏன்னா அவர் போகரை பயன்படுத்தியவர். அதனால அதெல்லாம் சொல்கிறேன். போகர் எனக்கு என்ன தெரியும், அவர் சொன்னதுனால போகர் எங்களுக்கு தெரியும். அப்போ தாத்தா வழி பாட்டன் வழி வந்த இந்த பாரம்பரிய வைத்தியங்கிறதுனால தான் மிஸ்ரடிஸில் என்னை போட்டிருப்பாங்க பாரம்பரிய வைத்தியர்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பாரம்பரிய விஷயம் வந்து தாத்தா சொல்லி, இத்தனையுமே ராஜசூரியன் ஒன்று சொல்லலை, இது வந்து தாத்தாக்கள், நம்முடைய தாத்தாக்கள் சொன்ன விஷயங்களை உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து நான் சொல்லி இந்த விஷயங்களோட நீங்களும் வந்து வாழ்க்கையில் யாம் பெற்ற இன்பம் பெருகவியம்னு இதை நம்ம சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது இந்த மிஸ்டர் லேடிஸ். ஆக இதை எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா, சும்மா வாயளவுலேயே பேசிட்டு போயிடக்கூடாது. எதுவுமே செயலில் இறங்கி பார்க்கும்போது அது உண்மைத்துவம் தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் மருந்து எடுப்பவர்கள், நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, நீங்கள் நினைப்பது போல் வாயில் மருந்தை போட்டு விட்டு நோயை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நாட்டு வைத்தியத்தில் 15 நாள் பொறுமை காக்கணும். பொறுமை காத்தா காலத்துக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்படி? காலத்துக்கும் நல்லது நடக்கும். ஏன் அப்படின்னா, உயிர் வாழும் காலம் வரைக்கும் நாம் உன்னதமாக வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே இலைத்தலை காய்ப்பூ தான். ஆக இதனால தான் அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் குழந்தை பேர் அதிகம் பெற்றார்கள். அவங்களுடைய உணவு முறைகள் வேறு விதமாக இருந்தது. ஆக பெரிய பெரிய அரசர்கள்லாம் வந்து மிக பெரும் போகசாலியாக இருந்தாங்க. இப்போ ரம்பை ஊர்வசி அந்த காலகட்ட கதைகள்லாம் பார்ப்பீங்கள, நீண்ட நேரங்கள் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மகா மருந்து. இதுதான் காரணம். இது மாதிரி கிட்டத்தட்ட 15 வகைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் கட்டுறது கைமண் அளவு தான், இன்னும் கூட இருக்கலாம். நான் அறிந்த வரை, சாரி தவறாக சொல்லிட்டேன், 16 வகை இருக்கிறது. அதாவது 16 வகை இந்திர வீரம் இருக்கிறது. இது மகாவீரம் என்று பொருள். இப்போ நான் சொன்னது மகாவீரம். இந்த மகாவீரத்தை தேனில் சாப்பிடலாம், அதில் சாப்பிடலாம், வெந்நீரில் சாப்பிட்டாலே போதும். சுகர் நோயாளிகள் தேனில் சாப்பிடக்கூடாது. அதனால பொதுவாக நான் என்ன சொல்லிடுவேன், வெந்நீர் பெஸ்ட். வெந்நீரை சாப்பிட்டு விட்டால் நமக்கு ஆண்மை இல்லை என்கின்ற கண்ணீரை நீங்கள் குறைத்து விடலாம். ஆகவே உங்கள் செந்நீரும் சுத்தமாகும். செந்நீர்னா ரத்தம், செந்நீரும் சுத்தமாகும். ஆகவே இதை எண்ணி மனதில் நிறுத்தி இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.